திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே எரிபொருள் ஏற்றிச் சென்ற ரயிலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தொடர்ச்சியாக தீயை அணைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் தீயணைப்புத்துறை வீரர்கள். அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கிறோம். காலை முதலே இந்த செய்தியை தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நிலையில் சம்பவ இடத்தை அமைச்சர் நாசர் பார்வையிட்டிருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் பாலவெற்றியில் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் ரயில் நிலையத்தின் அருகே டீசல் ஏற்றி வந்த சரக்கு ரயில் தற்போது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் இதை நேரில் ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் நாசர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார், உங்களுக்கு கலெக்டர்டையும் பேசலாம், உங்கள்கிட்டையும் பேசலாம். சார், முதல்ல எப்போ உங்களுக்கு தகவல் வந்தது? தற்போது பொதுமக்களை எப்படி இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்திட்டு இருக்கீங்க? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காலையில் செய்தி வந்த உடனே எங்களுக்கு தகவல் கொடுத்து உடனே அந்த இடத்துக்கு போய் மீட்பு பணிகளை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் அங்கிருந்து வருவதற்குள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இருக்கின்ற ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அனைத்து தீயணைப்புத்துறைக்கும் அதேபட்டு மாவட்ட கண்காணிப்பாளருக்கும் அவரும் வந்துட்டார், நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு விபத்து தடுக்கப்பட்டது. ஏற்கனவே 52 வேகன் இருக்கு. ஒரு வேகன் 54 டன் ஒரு வேகன் மட்டும், அது ஃபுல்லாக டீசல் ஜோலாப்பேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. அவைகள்லாம் இந்த இதெல்லாம் பிரிக்கப்பட்டு எல்லா வண்டியும் பிரிச்சிட்டோம். 4 வண்டி வெஹிக்கிள்ஸ் மட்டும் எரிஞ்சிருச்சு. 4 வேகன் எரிஞ்சிருச்சு. அதோட சேர்ந்து இன்னொரு வேகன் எரிஞ்சிருச்சு. அதனுடைய கருமுகை தான் இன்னைக்கு சூழ்ந்து கொண்டு அதில் மேகத்தோட போயிட்டு இருக்கு. இப்படியேப்பட்ட சூழ்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுபடி கண்காணிப்பாளர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் தீயணைப்புத்துறை எல்லாம் ஒன்றாக இணைந்து இதை கட்டுக்கோப்பு கொண்டு வந்திருக்கிறோம். சுற்றியுள்ள பகுதியில் எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க? அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வந்திருக்கீங்க? அவங்களுக்கு உணவு உள்ளிட்டவை எப்படி வசதி செய்து கொடுக்கப்படுகிறது? ஒட்டர் காலனி பக்கத்தில் தான் நடந்திருக்கு. அதனால ஒட்டர் காலனி இருக்க அந்த மக்களை எல்லாம் அப்புறப்படுத்தி பக்கத்தில் இருக்கின்ற நம்ம சமூக கூடத்தில் தங்க வச்சிருக்கோம். அவங்களுக்கு காலை உணவு இப்போ தான் நாங்கள் எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணோம். எல்லாத்தையும் அதுவும் மாவட்ட ஆட்சியில் சரியான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதே போன்ற அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அவங்களை பாதுகாப்பு அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் என்னென்ன வேணும். ஏன்னா விடுப்புல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுப்புல போன மருத்துவ அதிகாரிகள் செவிலியர்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் இன்னைக்கு லீவை கேன்சல் பண்ணிட்டு நீ ஞாயிற்றுக்கிழமை இல்லை வரணும்னு சொல்லி அலர்ட்டா பிரைமரி மேல் சென்டர்லேருந்து ஜிஹெச் வரைக்கும் ஃபுல்லாக அனைத்தும் மருத்துவ மனையிலையும் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் மருத்துவத்துறை அதிகாரிகள்லாம் அலர்ட்டா இருக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான ஒரு சின்ன சிராய்ப்பு கூட யாருக்கு ஏற்படவில்லை. அதற்கான பணிகளை பாதுகாப்பு பணிகளை நம்முடைய ஆட்சித்தலைவர் சிறப்பான முறையில் கவனித்துக் கொண்டு வருகிறார். சரக்கு ரயிலுக்கு அருகே இருந்த அந்த மங்களூர் எக்ஸ்பிரஸ்லயும் பயணிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களை எங்க மீட்டு கொண்டு போயிருக்கீங்க? அவங்க எல்லாரும் ஏகாட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இப்போ ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம். அந்த பக்கம் ஒரு ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். மேங்களூர்ல இருக்கிறவங்க எல்லாம் இங்கே டவுன்ல இருக்கிறாங்க. டவுன்ல இருந்து வேரியஸ் பஸ்ஸஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்க நியர்பை எந்த டவுனுக்கு நம்ம போகணுமோ அந்த மேஜர் டவுன்ஸ்ல அவங்க நம்ம டிராப் பண்றதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு. டீசலை அணைக்கிறதுக்கு எந்த மாதிரியான டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கீங்க? ஏன்னா அதிகமான கரும்புகை வருது. பேசிக்கலி வாட்டர் இதுக்கு செட் ஆகாது, ஏன்னா ஃபியூவல்னால. ஸோ ஃபோம் பேஸ்டு டெண்டர்ஸ் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் அருகில் இருக்க செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சிப்காட் பகுதிகளில் இந்த ஃபோம் டெண்டர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கும்மிடிப்பூண்டி சிப்காட்ல இருந்து வர வச்சிருக்கிறோம். அதே மாதிரி சென்னையில இருந்து வர வச்சிருக்கிறோம். அந்த ஃபோம் டெண்டர்ஸ் வச்சு தான் நம்ம அந்த ஃபயர் வெஹிக்கிள் ஃபுல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கிறோம். நியர்பை பரவாம இருக்கிறதுக்காக வாட்டர் வச்சு நியர்பை போகிஸை நம்ம கூல் பண்ணிட்டு இருக்கோம். மருத்துவ குழுக்கள் எவ்வளவு தயார் நிலையில இருக்குது? தீயணைப்பு வாகனங்கள் எவ்வளவு நிலைநிறுத்தப்பட்டிருக்கு? தீயணைப்பு வாகனங்கள் 15க்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆல்ரெடி பணியில இருக்கு. இன்னும் ஒரு 10 வாகனங்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து இப்ப வந்துட்டு இருக்கு. அது போக பேரிடர் குழு நம்ம ஆவடியில இருந்தும் அரக்கோணத்துல இருந்தும் ஒரு கார்டன்ஸ் நம்ம ஸ்டேஷன் பண்ணி அதையும் நம்ம நியர்பை வச்சிருக்கிறோம். ஏதாவது தேவையான நேரங்கள்ல அவங்களோட பணிகளையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் நம்மளுக்கு அறிவுறுத்தி அவங்களை அனுப்பிச்சிருக்காங்க. சோ அவங்களையும் நம்ம இப்ப திருவள்ளூர்ல ரிசீவ் பண்ணி அவங்களை அந்தந்த இடங்கள்ல தங்க வச்சிருக்கிறோம். தேவையான அவங்களையும் நம்ம மீட்பு பணிகள்ல இன்வால்வ் பண்ணிப்போம். இந்த விபத்தை பொறுத்தவரையும் ரயில்வே துறையோட நேரடியா தொடர்பு கொள்ளப்பட்டிருக்கு. அப்போ ரயில்வே துறை அதிகாரிகள்ட்ட எந்த மாதிரியான இதுல மீட்பு பணிகள்ல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க? காலையில இருந்தே 5:30 மணில இருந்தே ரயில்வே துறை அதிகாரிகள் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதிகாரிகளுடன் கோஆர்டினேட் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கோம். சோ காலையில இருந்து ரயில்வே துறை அதிகாரிகள் அந்த போகிஸை எப்படி எவாக்குவேட் பண்றது, இப்ப பாத்தீங்கன்னா 52ல 47 போகிஸை நம்ம எடுத்து டிட்டாச் பண்ணி கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டோம், ஃபயர் ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கிறதுக்காக. சோ அந்த பணிகளை ரயில்வே துறை அதிகாரிகள் சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆர்பிஎஃப் நம்மளுடைய ரயில்வே போலீஸ் சர்வீஸும் போலீஸ் போர்ஸும் அவங்க மக்கள் எங்கேயும் கூடி அவங்களால ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் ரயில்வே துறையோட மாவட்ட நிர்வாகம் மாநில அரசும் சிறப்பாக செஞ்சுட்டு. அமைச்சர் சார் சொன்னாங்க 54 பெட்டிகள் 52 பெட்டிகள் இருக்கு அப்படின்னாங்க. மற்ற பெட்டிகளுக்கு பரவாமல் தடுப்பதற்கு என்ன விதமான டெக்னாலஜி யூஸ் பண்றீங்க? 47 பெட்டியும் நம்ம அந்த மெயின் கேரேஜ்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி ஒரு ½ km
கிலோமீட்டர் தள்ளி அனுப்பிச்சிட்டோம். சோ அதனால இனி அங்க ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த 4 பெட்டிகளுக்குள்ளதான் ஸ்ப்ரெட் ஆகும். அதையுமே நம்ம கூல் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு பெட்டியா நம்ம வந்து அணைச்சு அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட மேஜர் டாஸ்க் வந்து ஸ்மோக் ரிடக்ஷன். அந்த ஸ்மோக் ரெடியூஸ் பண்றதுக்காக ஃபோம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. உங்ககிட்ட இறுதியா ஒரு கேள்வி. இப்போ பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் ஆங்காங்கே அரக்கோணத்துல இருக்கிறாங்க, ஜோலார்பேட்டையில இருக்கிறாங்க. அந்த பேசஞ்சர்ஸ் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் பயணிகள் கூட்டம் அதிகமா இருக்கா நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அவங்கள வந்து ரயில் இன்னைக்கு வந்து நிறைய ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்குது. அவங்கள வந்து மற்ற பகுதிகளுக்கு கொண்டு போறதுக்கு ஏதாவது பஸ் வசதி செஞ்சிருக்கீங்களா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான பணிகள் மாண்புமிகு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதோட போக்குவரத்து துறையும் சரியான முறையில் செய்து ஆங்காங்க இருக்கக்கூடிய பயணியர்கள் வந்து தரைமார்க்கமாக ரோடு வழியாக அவங்களுக்கு சென்றடைய அதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்படும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நான் அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு ஆங்காங்கே இப்போ இது செவ்வாப்பேட்டை அந்த திருவள்ளூர் டவுன்ல இருந்து அங்கிருந்து போவதற்கு அப்படி அதே போல இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஷன் வந்து நம்ம அங்கிருந்து இப்படி எல்லாரையும் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு போக்குவரத்து வசதிகள் சரியான முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அந்த பணிகள் சரியான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. கலந்துரையாடலுக்கு மிக்க நன்றி ஐயா. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.